அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் 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 எல்லாம் உன்னாலதான்டா, உன்னாலதான். ஏன் சேர்ந்து கோவிச்சிட்டு போயிட்டா? ஐயோடா, இல்லாட்டியும் கோச்சிட்டு போக மாட்டா. ஏண்டா உனக்குலாம் கொஞ்ச நாளும் கூறு இருக்கா? ஜீவா, பின்ன என்னடா உன்னையெல்லாம் காப்பாத்துனதே தப்பு. என்னன்னா காப்பாத்துனியா? ஆமா, உங்க அப்பா கால் பண்ணி இப்படி சித்தார்த் தவறான முடிவு எடுக்கிறான்னு சொன்னதும் அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம், சும்மா நடிக்க மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னோம் பாத்தியா? அதுதான் நாங்க செஞ்ச தப்பு. டேய் டேய், நீ எல்லாம் நிஜமாலே இப்படி வந்து படுத்திருக்கணும்டா. ஜீவா, பின்ன என்னடா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க முடியாதா? நான் கண் முழிச்சுட்டா இப்பவே என் கூட இருப்பியா? ஐயோ, நீ எல்லாம் இங்க பாரு, கல்யாணத்தையும் மறந்துரு, சிந்துவையும் மறந்துரு. ஜீவா, அது மட்டும் என்னால முடியவே முடியாது ஜீவா. டேடே, உனக்குலாம் ஆத்திரமும் அதிகம், அதை விட முட்டாள்தனம் ரொம்ப ரொம்ப அதிகம். என்னடா நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன்னு சொன்னதும் ஓவரா பேசுறியா? அப்ப நான் கேட்காத போ. ஜீவா, புரியுதுல எங்க அருமை. இங்க பாருடா, எங்க குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி உன்னையே வேண்டான்னு சொல்லிட்டா. அப்படிப்பட்ட எங்க சிந்துவ கஷ்டப்படுத்த கூடாது, அவளுக்கு பிடிச்ச உன்னையே கல்யாணம் பண்ணி வச்சிடலான் தான் நாங்க முடிவு பண்ணி இந்த முடிவு எடுத்தோம். எதையாவது கொஞ்சம் பொறுமையா செய்றியாடா? எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு. இங்க பாரு, இனி அது கொஞ்சம் பொறுமையா இரு. நாளைக்கு காலையில கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம், அந்த ஒரு பொழுதுதான் மறந்துடாத. இப்ப அவ போன வெறுப்புக்கேவும் இனி என்னென்ன சமாதானப்படுத்தணும்னு தெரியல. டேடே, ஏதாவது பேசுங்கடா. இல்லாட்டி நேரடியா சொல்லிருங்க, நீ சித்தார்த்த தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் எங்களோட விருப்பம், அதுதான் எங்களோட கட்டளை அப்படின்னு சொல்லட்டுமா? ஜீவா, ஏண்டா நீ வேற, உன் மேல எவ்வளவு உயிரா இருந்தா அங்க இருந்து இங்க வரைக்கும் அழுதுகிட்டே ஓடி வந்தாடா. அப்படிப்பட்ட உன்னை வேண்டான்னு சொல்றானா, நீ அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பேன் மட்டும் யோசிச்சுக்கோ. டேய், நான் வேணும்லாம் கஷ்டப்படுத்தலடா. ஷோ, ஒரு கோபம் என்ன பண்ண சொல்ற? சரி, உன்னை நம்பி நீ நல்லா பாத்துக்குவ. அதை விட சிந்து ஆசைப்பட்ட உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு நம்பி நாங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ எப்படிரா கல்யாணம் முடிச்சதும் இதே மாதிரி சிந்துவை கஷ்டப்படுத்தியே பாப்பியா? ஏன் சிந்துவை நான் ஏன்டா கஷ்டப்படுத்தணும்? எவனாவது கஷ்டப்படுத்தினீங்க அவங்கள சும்மா விட மாட்டேன். ஐயோ ஐயோ, பாசத்தை வச்சா போதுமாடா, அந்த பாசம் காட்டுறது எப்படின்னு தெரிய வேண்டாம். உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க பாடுறா, கல்யாணம் வரைக்கும் எப்படியாவது முயற்சி பண்ணுவோம், சிந்து உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆனா அவ கடைசி நிமிஷத்துல வேண்டான்னு சொல்லிட்டா, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. டேய் டேய் டேய், அதுக்கு நீ சரியா இரு, பேசாம மண்டபத்துக்கு வா, எங்க மாமா 2 பேர் காலையும் விழுந்துரு. ஏய், அதே போட நான் விழ முடியும்? அப்புறம் உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வா, சேர்ந்து விழுங்க. ஏய், இங்க பாருடா, என்னதான் இருந்தாலும் உன் தன்மானமும் தடுக்குது, அத நான் ஒரு குத்தம் சொல்லல. ஆனா கல்யாண முகூர்த்த வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். முடியலையா? உன் சிந்து வேணும்னு நினைச்சியா? பேசாம எங்க மாமா 2 பேர் காலையும் விழுந்து சிந்துவ சம்மதம் சொல்ல சொல்லுங்க. மாமா, உங்களதான் முழுசா நம்பியிருக்கேன், மலை போல நம்பியிருக்கேன், அப்படி இப்படின்னு ஒரு 4-5 டைலாக விட்டு எங்க மாமா மனச மாத்தி அப்புறம் சிந்து மனச மாத்தவை. அதுவும் இல்லாட்டி அடுத்து சிந்து பக்கமே தலை வச்சு படுக்காத. அவ வாழ்க்கைய அவ சந்தோஷமா வாழட்டும், ஓகேவா? டேடே, அவ வாழ்க்கையே என் கூட தான்டா. இப்படி டயலாக் பேசி பேசிதான் இந்த நிலைமையில வந்து உட்காந்துருக்க. திருந்த மாட்டடா, நீ திருந்தவே மாட்ட. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அடுத்து ஏதாவது ஐடியா கொடுத்தா உருப்படியா கொடுங்க. நிஜமாலே நான் விஷத்தை குடிச்சிருந்தா கூட இந்நேரம் என் சிந்து என்ன நம்பியிருப்பா. குடிக்கிற மாதிரி நடின்னு சொல்லி எல்லாத்தையும் பழக்கிட்டியடா. எப்பா, நீ நிஜமாலே விஷத்தை குடிச்சு படுத்திருந்தாலும் உன் வாயை மூடி இருந்தாதான் அவன் நம்புவா. உன் லொடலோட வாயை திறக்காத. அதுவும் ஆர்வ கோளாற கொஞ்சம் கம்மி பண்ணு, புரியுதா? போ போ, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போ, சிந்து தனியா வெளியே நிப்பா. டேய், பைக்ல வந்தேன்னு சொன்ன, கவனமா கூட்டிட்டு போ. கல்யாண பொண்ணுடா, மறந்துடாத. அது எப்படி மறப்பேன்? கல்யாண பொண்ணுக்காக கல்யாண மாப்பிள்ள கிஷோர் காத்துக்கிட்டு இருக்கான்ல. கொன்றுவேடா. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. சொன்னா எப்படி கடுப்பாகிறேன்னு பார்த்தேன், நல்லாவே கடுப்பாகிற. ஐயோ ஐயோ, இதுக்கே எப்படின்னா, சப்போஸ் சிந்துக்கு கிஷோர் கூட கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ஒன்ன கொல்ல வேண்டா. என்னையா? கண்டிப்பா. என்ன எதுக்குடா கொள்ளுவ? தெரியாது, ஆனா ஒன்னதாண்டா ஃபர்ஸ்ட் போடுவேன், அதுக்கப்புறம் மிச்சப்படி பாத்துக்கிறேன். சரிதான், ரொம்ப சந்தோஷம். சரி சரி போ, சிந்து வெளியே நின்றுட்டு இருக்கா, உள்ள வந்துட போறா. ஆமா ஆமா, எங்களை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா அது வேற. அப்புறம் நாங்க என்ன சொன்னாலும் அவகிட்ட நாங்க தான் சொன்னான்னு பல்ல காமிச்சு சொல்லிடாத. இப்பவே கிறுக்கு சொல்ல வந்த. நல்ல வேளை உங்க அப்பாவோட சேர்ந்து மாஸ்டர் பிளான் அப்படி இப்படின்னு சொல்லி தப்பிச்சேன். எதையும் சொல்லி தொலைச்சிடாதடா, அது நீங்க பண்ற பிளான பொறுத்து. சரிதான், எரும மட்டும் மேல சவாரி பண்ணா இப்படித்தான். எப்படித்தான்? இவன் ஒருத்தன் ஊட ஊட பேசிட்டு, சிந்து இத வாரேமா. வாரேமாமா வாரேமா. இந்நேரம் நான் கூப்பிட்டுட்டு சுத்தணும். காலம்புற அப்படியே காத்து கிடக்குறதே நம்ம பொழப்பாயிடுச்சு போல. ஆனாலும் என் சிந்து என் மேல எவ்வளவு உயிரா இருக்கா.
சாரி சிந்து, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ கஷ்டப்படுத்துறேங்கிறதுக்காக நான் உன்னை விட்டுட்டு போயிட முடியாது. இப்ப நான் உன்னை விட்டுட்டு போயிட்டா கண்டிப்பா நீ எனக்காக காலம் பூரா கஷ்டப்படுவ. உன் மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன், அது எனக்கு நல்லா தெரியும். உன்னை விட்டுற மாட்டேன் சிந்து. ஏன்னா உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறது நான் மட்டும்தான். திகட்ட திகட்ட அன்பு காதல் எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுக்கணும். இப்ப கஷ்டப்படுறதுக்கெல்லாம் சேர்த்து உன்னை நான் நல்லா பாத்துக்குவேண்டி, கண்டிப்பா பாத்துக்குவேன். ஆனா கல்யாணம் மட்டும் இல்ல, என்ன மீறி எவனும் உன் கழுத்துல தாலி கட்ட முடியாது. அப்படியே ஏதாவது நடந்தா அடுத்த நிமிஷம் நான் உயிரோட இருக்க மாட்டேன்டி. ஏன்னா அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது, கண்டிப்பா பார்க்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் இல்லை என்று கொன்னாலும் ஆனந்தம் பாதே புரிந்து கொண்டே. யார் கூட வந்தாலும் என்னோடு நின்றாலும் உன் பேரை சொன்னாலே திரும்பி நின்றேன். இந்த காதல் உனக்காக என்றும் தீராத உயிர் போகும் என்றாலும் அது போகாத. இல்ல, இதுக்கு மேலே நம்ம பையனை கஷ்டப்படுத்த கூடாது. அம்மாவும் இல்லாம நானும் பக்கத்துல இல்லாம என் மகன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கான். இதே இடத்துல வேற ஒரு பையனா இந்த அளவுக்கு வந்திருப்பாங்களான்னு தெரியாது. என் பையன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இனி அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்து அவன் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு அப்பனா சித்தார்த், எனக்கு வேற வழி இல்லடா. இப்பவே போனா நீ ஏதாவது கண்டுபிடிச்சிருவ. நாளைக்கு எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துருவாங்க. மண்டபத்துக்கு போய் அந்த ரத்தனம் கால்ல விழுந்தாவது சிந்துவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறேன். சித்தார்த், கண்டிப்பா உனக்கும் சிந்துக்கும் கல்யாணம் நடக்கும். அப்பா பாக்குறேன்டா, அது அப்பா பாத்துக்கிறேன். எனக்கு என் மகன் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ரத்னம், இன்னும் டெக்கரேட் பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்கணுமோ? ஆமா சக்கரவர்த்தி, இதோ ஆள்கள் எல்லாம் வந்தாச்சு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. அம்மா நாளை காலையில மண்டபத்துல வந்து அப்படியே ஸ்டே பண்ணிக்கிறதா. ஓகே ஓகே. வைரம் அங்க இங்க இருக்கேன் சக்கரவர்த்தி. ஓகே ஓகே வைரம், நான் பாத்துட்டேன். நீ என்னென்ன வேலை பார்க்கணும்னு சொல்லு. ஓகே ஓகே, முடிச்சிட்டு வரேன். ரத்னம், சொல்லு சக்கரவர்த்தி. என்னாச்சு? பொண்ணு கல்யாணம், முகத்துல ஒரு தெளிவே இல்லையே. ஆமா சக்கரவர்த்தி, மனசு ஃபுல்லா ஒரே குழப்பமா இருக்கு. சிந்து சொன்னதுக்காக எல்லாத்தையும் மாத்தி நானும் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சரியா தப்பா, எதை நம்ம யோசிக்காம விட்டுட்டோமா அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருக்கு. ரத்னம், இந்த விஷயத்தெல்லாம் யோசித்து முடிவு பண்ணணும். ஒரு தடவை இதுதான் முடிவுன்னு யோசிச்சுட்டோமா அடுத்து கண்டிப்பா அதை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. எல்லாம் சரிதான் ரத்னம். சித்தார்த்த சிந்துக்கு கட்டி வைக்கணும் தான் எங்க எல்லாத்துக்குமே ஆசை. ஏன் லட்சுமி கூட சாகருக்கு முன்ன கடைசி ஆசையா அதைத்தான் சொன்னா. அவளுக்காக இல்லைனாலும் இப்போ சித்தார்த்துக்கும் சரி சிந்துவுக்கும் சரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஆனா இப்போ திடீர்னு இதெல்லாம் மாறும்னு யாருமே எதிர்பார்க்கல. மாப்பிள்ளையவே வேற மாத்துற அளவுக்கு. ஐயோ சக்கரவர்த்தி, இதெல்லாம் நினைச்சு நினைச்சு எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. கல்யாணத்துக்கும் ஓகே சொல்லியாச்சு. ஏன்னா திடீர்னு கல்யாணம் நின்னுட்டா நீ ஏன் யோசித்து பாரு. அடுத்து சிந்துவோட வாழ்க்கை. எனக்கு இப்ப என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. நான் எடுத்த முடிவு சரியா தப்பானு யோசிக்கவும் முடியல. என்னதான் பண்றது, ஒரே மன குழப்பத்திலேயே இருக்கேன். ரத்னம், போதும், ரொம்ப டென்ஷன் ஆகாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைச்சுக்கோ. நடக்கிறது நடக்காதது அதெல்லாம் நான் யோசிக்கல சக்கரவர்த்தி. எனக்கு தேவை என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு அளவுக்கு மீறி எல்லாரும் பாச காட்டி வளர்த்தாச்சு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவளும் சித்தார்த்த வெறுத்தது. என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. சொல்றது எல்லாம் சரிதான் ரத்னம். ஆனா சிந்துவோட முடிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சிந்து வலுக்கட்டாயமா சித்தார்த்து வேண்டான்னு சொல்லும்போது நாம என்ன பண்ண முடியும்? சிந்துவ அதட்டியோ அரட்டியோ எதுவும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. நம்ம குடும்பத்தை நம்ம நம்பினா நம்ம அப்பாவே இப்படி பேசுறாங்களே நம்ம நினைச்சிட்டா வேண்டாம் ரத்னம், விடு. அடிக்கடி சொல்லுவ, சிந்து வந்த பிறகுதான் எங்க குடும்ப சூழ்நிலையே மாறிச்சு. சிந்து எங்க வீட்டு மகாலட்சுமின்னு. அந்த மகாலட்சுமிக்கு எந்த குறையும் வராது. நம்பிக்கையா சந்தோஷமா கல்யாண வேலைய பாரு. நீ இப்படி இருந்தேனா உன்னை பார்த்து வைஷு ஷாலா அப்புறம் பிள்ளைங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. இத பார்த்து சிந்து இன்னும் கொஞ்சம் கவலை தான் படுவா. கல்யாணம் ஆகிற பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டும். மனசை எல்லாரும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு கல்யாண வேலைய பாருங்க. ஓகேவா? சரி சக்கரவர்த்தி, நீ சொல்றதும் சரிதான். நம்ம மனசை கஷ்டப்படுத்தி நம்மளால நம்ம பிள்ளைங்க மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது. சரி ஓகே, நடக்கிறது நடக்கட்டும். எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. அவ்வளவுதான், அது போதும். சரி சக்கரவர்த்தி. சரி, இந்த ஆள்க கிட்ட எல்லாம் எப்படி டெக்கரேட் பண்ணணும் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். எல்லாம் மண்டபத்துக்கு போக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நைட் அப்படியே நம்ம வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு காலையில எழுந்ததும் மண்டபத்துக்கு வந்துருவோம். சரி ரத்னம், நானும் வரேன். எங்கெங்க பூ அலங்காரம், எங்கெங்க லைட் எல்லாம் போடணும் எல்லாத்தையும் பாத்துடலாம். சரி சக்கரவர்த்தி, வா.
சிந்து ஏமாத்துறான் நீ ஏமாத்துறான். இல்ல நீ அவன் உண்மையிலே என்ன லவ் பண்ணல. என்ன வச்சு இந்த குடும்பத்தை பழி வாங்க தான் நினைச்சிருக்கான். அவனுக்கு என்னமோ ஏதோ எப்படி ஓடுனேன் தெரியுமா? ஆனா அவன் அங்க கூலா இல்ல நீ. இனி அவனை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டேன். ஐயோ சிந்து இல்லம்மா வேண்டா நீ. நீங்களாம் திரும்ப திரும்ப சொன்னீங்க இந்த குடும்பத்துக்காக உன் சந்தோஷத்தை பாழாக்கிக்காதானே. என் சந்தோஷமே இந்த குடும்பம் மட்டும்தான். அவனெல்லாம் நம்பி நான் ஏமாற விரும்பல. சிந்து கல்யாணமும் நடக்க போகுது. மண்டபத்துக்கு கொண்டு போக எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. காலையில எழுந்ததுமே மண்டபத்துக்கு போறோம். நாளைக்கு காலையில இருந்தே சொந்தக்காரங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு வளையல் போடுற ஃபங்க்ஷன், அப்புறம் விடிஞ்சா கல்யாணம். நல்லா யோசித்துக்கோமா, இன்னும் ஒரு நாள் தான். அடுத்து உன் வாழ்க்கையே மாறிடும். மாறட்டும் அண்ணி, நான் சந்தோஷமா தான் இருப்பேன். நீங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்டு கேட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு ரொம்ப யோசிச்சேன். ஆனா இன்னைக்கு சித்தார்த்து பண்ண வேலை இல்ல. இல்ல நான் தப்பு பண்ணவே இல்ல. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் ஒரு பெரிய தப்பு. எப்படிலாம் யோசிக்கிறான், எப்படிலாம் பிளான் பண்றான். ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்தி பாக்குறதா அவ்வளவு சந்தோஷமா? நீ எவ்வளவு அவன் மேல பாசம் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்க கூட சூசைட் பண்ண மாதிரி நடிச்சான்னு சொல்றீங்களா? ஏன் நீ இப்படி எல்லாம் சொல்லிதான் அவன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை அவன் தெரிஞ்சுக்கணுமா? என்ன நீ இதெல்லாம்? சரி சரி ஓகே ஓகே விட்டு. நீ ஒரு முடிவு எடுத்துட்ட. இனி நாங்க என்ன பேசியும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. அண்ணி இல்லம்மா, நீ யோசிக்கிறதும் சரிதான். நாங்க யோசிக்கிறது உனக்காக, நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. ஆமா சிந்து, அதான் உன்கிட்ட திரும்ப திரும்ப வந்து பேசுறோம். இல்ல நீ, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க போங்க, நான் படுத்து தூங்குறேன். காலையில எழுந்து மண்டபத்துக்கு கிளம்பணும்னு சொன்னீங்கல்ல, கிளம்பலாம். சரிம்மா, படுத்து தூங்கு. ஓகே அண்ணி, குட் நைட். குட் நைட்மா. அடி வாசுகி வா போலாம். இனியும் சிந்து மனச நம்ம குழப்ப வேண்டாம். என்ன நம்ம மனசுக்கெல்லாம் தோணுது சித்தார்த்து வேண்டானா கல்யாணத்தையும் நிப்பாட்டிடலாம், கல்யாணத்தை தள்ளி போட்டலாம் எல்லாமேவும். ஆனா அந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா நம்ம அப்பா அம்மா தான் அசிங்கப்படணும்னு அவ நினைக்கிறா. அவ இடத்துல இருந்து பார்த்தா எல்லாமே கரெக்டா தான் தெரியுது. இதே மாதிரி ஒரு நிலைமை நமக்கும்னா நம்ம அந்த டைம்ல நம்ம அப்பா அம்மாவை தானே யோசிப்போம், நம்ம குடும்பத்தை தானே யோசிப்போம். நம்ம குடும்பம் எந்த சூழ்நிலையும் யார்கிட்டயும் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைப்போம். அதைத்தான் சிந்துவும் நினைக்கிறா. விடுமதி, அவ மனசுக்கு அவ உண்மையிலே ரொம்ப நல்லா இருப்பா. சரி வாசுகி, சரி வா, நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணதை எடுத்து வச்சுட்டு நாமளும் படுத்து தூங்குவோம். காலையில சீக்கிரம் இருந்து கிளம்பணும்னு சொன்னாங்க. நாளைக்கு காலையில இருந்தே மண்டபத்துல தான் சாப்பாடு. ஓகே மதி, போலாம். சித்தார்த், எங்க வீட்டுல இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நீ என்ன புரிஞ்சுக்கல. திரும்ப திரும்ப எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க. ஆனா நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்தான் செய்யற. ஓ சித்தார்த், இனி உன்னை நினைச்சு ஆளக்கூட கூடாதுன்னு நினைச்சிட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா ஆளக்கூட மாட்டேன். என்னடா இப்படி சொதப்பி வச்சிருக்கான்? ஐயோ, இவனுக்குலாம் நம்ம உதவி பண்ணணும்னு நினைச்சோம் பாரு. கண்டிப்பாடா மாறி மாறி செருப்பால அடிச்சுக்கணும். ஏண்டா? ஐயோ தீரோ, ஆமா தீரோ, ஒழுங்கா நடிச்சிருந்தானா அப்படியே சிந்து ஏதாவது பேச, நான் ஏதாவது பேச, வீட்டுக்கு வா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சித்தார்த்த வந்து பாத்துக்கோன்னு சொன்னதுக்கு சித்தார்த் இப்படி இருக்கான், எனக்கு இப்ப கல்யாணம் முக்கியமா அப்படின்னு அவ்வளவு கோபமா பேசினா. அப்படிப்பட்டவள டேய் சித்தார்த் எழுந்துடுறா, நீ தாண்டா எனக்கு முக்கியம்னு சொல்ல வச்சிருக்கான். படுபாவி ஒரு செகண்ட்ல வாய திறந்துட்டான்டா. இப்ப அவன் பேசுனது கூட பெரிய விஷயம் இல்லடா. சிந்துக்கு கூட கொஞ்சம் அவன் மேல கோபம் வந்துருச்சு பாரு. ஆமா ஆமா, அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஜீவாவும் சரத்தும் தான். டேய் நாங்க காரணமா? பின் என்ன நானா? ஏண்டா பேசாம இருக்காமா? அவனுக்குலாம் எதுக்குடா இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறீங்க? உங்களால தான்டா நம்ம தங்கச்சி கஷ்டப்படுறா. அடப்பாவி, ஊருக்குள்ள நீ ஒருத்தன் போதும்டா, ஊரையே ரெண்டாக்கிடலாம். ஏன்டா அப்படி சொல்ற? பின்னடா அவன் சாக போறேன்னு சொன்னவனை காப்பாத்தி சாகர மாதிரி நடின்னு ஒரு ஐடியாவை கொடுத்தா நீ என்னடா எங்களை சொல்ற? ஐயோ ஜீவா, பேசுனதே பேசி விளக்கம் கொடுக்க வேண்டாம். ஆளுக்கு இதையே சொல்லாதீங்க. இப்ப அடுத்து நம்ம என்னதான் பண்ண போறோம்? படுத்து தூங்க போறோம். டேய் நைட் ஆயிடுச்சுலடா, தூங்க வேண்டாம். தூங்குடா, நல்லா தூங்கு. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்பா நீ முழிப்பாப்பா. உனக்கு என்ன உட்காந்து கதை கதையா பேச உன் பொண்டாட்டி கூட இருக்கா. அதோ அந்த காட்டெருமைக்கு என் தங்கச்சி இருக்கா. எனக்கு யார் இருக்கா? கொஞ்ச நேரம் இதோ இந்த இடத்துல அப்படி சாஞ்சி உக்காந்தாலேவும் தூக்கம் அப்படி கண்ண சொருகும். என்னோட பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு எப்படா தெரியும்? எருமை படுத்ததும் தூங்குறவன் நிம்மதியானவன் சொல்லுவாங்க. நீ உட்காந்துகிட்டே தூங்குற அப்படின்னா நீ எவ்வளவு கொடுத்து வச்சவன் அப்படிங்கிற. டே இப்ப தூக்கத்தை பத்தி பேசுவோமா இல்ல கல்யாணத்தை பத்தி பேசுவோமா? நீங்க ரெண்டு பேரும் போய் கல்யாணத்தை பத்தி பேசுங்க. எனக்கு தூக்கம் வந்துருச்சு. இங்க உட்காந்து நான் தூக்கத்தோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். உன்னைலாம் சிந்துக்கு பிடிக்காத மாதிரி கல்யாணம் ஏதாவது நடக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஒன்ன கொல்றேன்டா.
என்ன என்னைய கொல்லுவியா? கண்டிப்பாடா. ஏன் சொல்ல மாட்ட? அவன் என்னன்னா சிந்து கழுத்துல எவன் தாலி கட்டினாலும் என்ன கொள்ளுவானா? நீ என்னன்னா சிந்துக்கு பிடிக்காம கல்யாணம் நடந்துருச்சுன்னா என்ன கொள்ளுவியா? இல்ல நான் அந்த வீட்டுல எதுக்காக இருக்கேன்? எங்க கையால எல்லாம் கொல்றதுக்கு. டேய் காட்டரும இருறா, என் தங்கச்சிட்ட சொல்லி சீக்கிரம் உனக்கு ஒரு பாயசத்தை போட சொல்றேன். சொல்லு உங்க அம்மா கிட்ட போய் புலம்புவா. கல்யாணத்துக்கு முன்ன பாயசம் எல்லாம் வைக்கிறதுக்கு சொல்லவாமா செஞ்சாங்க. இப்ப பாரு கல்யாணம் முடிஞ்சதும் பாயசம் எல்லாம் பண்ண சொல்றாங்கன்னு. அவளே சமைக்க கறி வச்சவ, இதுல பாயாசம். போடா டேய் போடா. இவங்கிட்ட ஸ்ட்ரைட்டா பாய்சன் கொடுக்க சொல்லணும்னு சொல்லணும் போல. சுத்தி வளைச்சு கொஞ்சம் பாயாசம் சொன்னா மாடு திங்கிறதுக்கு ரெடி ஆகுது. ஜீவா எப்பா காலையில யோசித்துக்கலாம்ப்பா, போப்பா போய் தூங்குங்க போங்க. நானே அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசித்துட்டு இருக்கேன். யோசிக்கிறியா? அப்ப நான் ஓகே தான். டேய் வாடா நம்ம 2 பேரும் போலாம். அவன் யோசிக்கிறானா காலையில ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவான். ஓ ஓகே திரு, அப்ப நான் வா போலாம். டேய் அடப்பாவிகளா, அதுக்கு வாட்டுக்கு ஓடிடுச்சுங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா பிள்ளைகளோட பிறந்து வந்திருக்கீங்க நல்ல கொரடி குட்டி மாதிரி. இப்ப என்ன பண்ணலாம்? சித்தார்த் வேற என்ன யோசிக்கிறான்னு தெரியலையே. மாடு ஏதாவது சொல்லுச்சுன்னா நம்ம அதுல இருந்து ஒரு ஐடியா எடுக்கலாம். இது யார்கிட்டயும் சொல்லாம களம் இறங்கி அசிங்கப்படும். சரி ஓகே, எல்லாரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. போய் நாமளும் படுப்போம். காலையில விடியற பொழுது நல்ல பொழுதா விடியட்டும்னு நினைப்போம். சரி ஓகே, கொசுக்கடியில நிக்கிறதுக்கு கீழே போவோம். சிந்தி என்ன பண்றான்னு பாத்துட்டு அப்படியே படுக்க வேண்டிதான். பாத்து மெதுவா வா. பார்த்தா இந்த நேரம் யார பார்த்து? அடப்பாவி நீயா? மாடிக்கு போற கொஞ்ச நேரம் வாடான்னு கூப்பிட்டதுக்கு என்னமோ நிறைய ஒர்க் இருக்குன்னு சொன்னா. இப்ப என்ன ஒர்க்க பார்க்க போறான்? மெதுவா. யார் அந்த மெது? அடப்பாவி, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவன் என்ன நடக்கணும்னு அவசப்படுறான்? சரத்து மெதுவா நினைச்சதுதான். ஆனாலும் டேய் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமையாடா நடக்குது? தெரிஞ்சுதானடா பிளான் பண்றீங்க? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அநியாயத்தை பாருங்க. ஐயோ இதுல பாட்டு வேற. டேய் நான் ஒருத்தங்க நிக்கிறேன்டா. பாத்தியா இல்ல பார்க்க மாட்டியா? சரத்து சரத்து எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கண்ணை திறந்து பார்த்து நட. கீழே என்ன இருக்குன்னு கவனி. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிதான். ஆனா நீ எதையுமே கேட்காத. இல்ல சரத்து, நான் ஒன்ன பார்த்துட்டே வந்தேனா. என்ன பார்த்தா என்ன? கவனம் எங்க இருக்கு? அது எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு சொல்லு. இந்நேரம் கீழே விழுந்திருந்தா என்ன பண்ணுவ? அதான் நீ இருக்கேல. சரிதான். ஆமா சரத்து நாம தானே கூப்பிட்டோம். இவன் என்ன அவகிட்ட பேசிட்டு இருக்கா? இனி கூப்பிட்டாலும் இவனுக்கு கேட்காது. இவனை தாண்டி தான் கீழேயும் போகணும். என்ன பண்றது இப்போ? எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்றது. இங்க பாரு, இப்படி திட்டிக்கிட்டே இருந்தா நான் கீழே போயிடுவேன். நீ கூப்பிட்டியேண்டா பைசா திட்ட உள்ள ஒரு மாதிரி வெக்கையா இருக்கு, காத்து வாங்கிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு மாடிக்கு வந்தேன். இது வேற நடக்குதா? திட்டிக்கிட்டே இருந்தா கீழே போயிடுவேன். என்ன மிரட்டுறியா? இல்ல போலீஸ்காரங்கிட்டே மிரட்டுறியா? போலீஸ்காரனா என்ன? அதெல்லாம் மிரட்டலாம். மிந்திலாம் இப்படி கோபமா கத்துனா கண்ணை கசக்கிக்கிட்டு நிப்ப. இப்பெல்லாம் பயம் விட்டு போச்சு. ஆமா. இரு ஒரு நாள் லெஃப்ட் அண்ட் ரைட் குடுக்கறேன். அப்புறம் திரும்பவும் பயம் வரும். அப்பவும் பயப்பட மாட்டேன். ஏன் அப்படி? என்ன ஏதாவது பண்ணினா ரத்னமா மட்டும் போட்டு கொடுத்துருவேன். அட என் இனமாடா நீ? இப்படிதான் இருக்கணும். இவனெல்லாம் நிறைய போட்டு கொடு. மாடு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருடா உனக்கு கவனிச்சுக்கிறேன். சரி அதெல்லாம் விடு. எத போட்டு கொடுக்கறதையா? அது அப்பப்ப தேவைப்பட்டா போட்டு கொடுத்துக்கலாம். என்ன எதுக்காக இப்ப மாடிக்கு கூப்பிட்ட? அது ஒண்ணு இல்லம்மா, சும்மா சிந்து கல்யாணத்தை பத்தி பேச. நாங்களும் அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அங்கேயே வந்திருக்க வேண்டியதானே? நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? எந்த சாரி கட்டலானே? அட பாவிங்களா, பொண்ணுங்களோட பிரச்சனை பொண்ணுங்களுக்கு. பாவம் அவங்களால என்ன பண்ண முடியும்? எந்த சேலை கட்டுறது, எந்த நகை செட் போடலாம், எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், இதத்தானே பேச முடியும். என்னது எந்த சாரி கட்டலாம்னு பேசுனீங்களா? அடி பாவிகளா, நாங்க எப்படி கல்யாணத்தை நிப்பாட்டலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எங்க சாரி பொடுவா இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு பேசுனீங்களேடா. அட பாவி, இவனே எப்படின்னா கல்யாணம் முடிச்சதுங்க எல்லாருமே அவங்க பொண்டாட்டிட்டு உண்மையை சொல்லிருவாங்களா? ஐயோ இவங்க பேச்செல்லாம் நம்பி ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு லவ் செட் ஆகி அந்த பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் பொய் சொன்னா எனக்கு எவ்வளவு கேவலமா பாப்பா. நல்ல வேலை பொய் சொல்றதுல இருந்து தப்பிச்சேன். என்னது கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறீங்களா? நிப்பாட்ட பாக்கலாமா? சிந்துக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயோ சரத்து, அவளுக்கு பிடிச்சதா ஓகே சொல்றா.
அவளுக்கு எதை பிடிக்கும் நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை கேளு. ஓகே சொல்லு. இப்படியே தான் சொல்லணும், இப்படியே தான் கேட்கணுமா? சரிதான். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம். வேண்டாம் வேண்டாம், நல்லதுக்கு இல்ல. என்னதான் இருந்தாலும் வேணியும் எனக்கு தங்கச்சி மாதிரி. அதனால கூப்பிட்டு இவங்களை கொஞ்சம் பிரிச்சு விட்டுட்டு நம்ம நல்ல புள்ளையா கீழே போலாம். சரத்து, பேச மொத்தல பேசக்கூடாது. டேய் இங்க பாரு, நாளைக்கு மண்டபத்துக்கு போனதும் சித்தார்த்தோட அப்பா அபிமன்யு அங்கிள் வாரேன்னு இருக்காங்க. ஐயோ, அவங்க எதுக்கு? நான் சொல்றத முத கேளு. அபிமன்யு அங்கிளா? அவர் எதுக்கு நாளைக்கு மண்டபத்துக்கு வராரு? எல்லாம் நம்ம ரத்னா பாட்ட பேசதான். இப்பதான் கால் பண்ணி சொன்னாரு, நாளைக்கு வாரேன், நான் வந்து இப்படி பேசவானு. எதுக்கு வேண்டான்னு சொல்வானே, மன்னிப்பு கேட்க தான் வாரேனாரு. அதனால நான் சரின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு சிந்துவ இங்க வீட்ல இருந்து லேட்டா மட்டும் கூட்டிட்டு வாங்க. அதுமுல்ல அவர் வந்தாருன்னா அப்பா கிட்ட பேசிட்டு போட்டோம். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனா அது சிந்துவுக்கு தெரிய வேண்டாம். புரியுதா? ஓகே. அப்பனா நாங்க லேடிஸ் எல்லாம் லேட்டா கிளம்பி வரோம். ஓகே. இல்ல எல்லாரும் மொத்தமா இங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது வேண்டாம், நல்லா இருக்காது. சிந்து கூட நீ, அப்புறம் வேற யாராவது சுபாவை கூட வச்சுக்கோ. நீங்க 3 பேர் மட்டும் கொஞ்சம் லேட்டா கிளம்புங்க, நான் இங்க கூப்பிட வரேன். ஓகேவா? சரி சரத்து. இது அப்படியே பெரிய சிதம்பர ரகசியம். இத பேச அப்படி தனியா மொட்டை மாடிக்கு வந்து தான் பேசணுமா? என்ன தெரியல சரத்து, அப்பப்ப உன்னோட வாய்ஸ் இல்லாம வேற யாரோ ஜென்ஸ் வாய்ஸ் கேட்டுட்டு போகுது. கேட்டுட்டு போகலாமா? இங்கே தான் நிக்குது. ஐயோ, ஜீவானா? ஜீவாவா? நான் போறேன், நாளைக்கு வரேன். விடு. ஏய் இரு, யாரு? விடு சரத்து, ஜீவானா. பேணி. ஜீவானா, பை, குட் நைட். டேய். ஹாய் தம்பி, என்னாச்சு? ஏண்டா நான் இங்க நிக்கிறதான் கவனிக்கல. சரத்துன்னு அப்பப்ப கூப்பிட்டேனே, அதுவுமாடா கேட்கல? ஓ, அது நீதான் கூப்பிட்டியா? நான் கூட என்னமோ வேணிக்கு கிச்சு கிச்சுன்னு ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். என்னன்னா கிச்சா? அதான்டா தொண்டையில் கரகரப்பா. நல்லா வருவாடா. சரி, நாளைக்கு அபிமன்யு அங்கிள் மண்டபத்துக்கு வராரு. கூடயே இருறா. என்னனாலும் சரி, 2 பேத்துக்குள்ள பிரச்சனையோ கோபமோ வந்துடக்கூடாது. நாம தான் கொஞ்சம் சுமூகமா பேசுற மாதிரி பாத்துக்கணும். ஓகேவா? அன்னைக்கு பேசினாதான் பார்த்தோமே. அன்னைக்கு சித்தார்த்தோட வந்து பேசினாரா, இன்னைக்கு தனியா வராராம். அதுவும் மன்னிப்பு கேட்க என் மகன் கல்யாணத்தை நடத்தன்னு சொன்னாரு. அதனால என்ன பண்றாருன்னு பாப்போம். அதெல்லாம் ஓகே. சிந்து கல்யாணமே என்ன நடக்க போதோ அல்லல் பட்டுட்டு இருக்கு. இதுல உனக்கு இந்த ரொமான்ஸ் தேவையா? அடப்பாவி, நான் எங்கடா ரொமான்ஸ் பண்ண? இப்ப பண்ணதுக்கு பேரு? ஏய், பேச்சுவார்த்தைடா. மொரட்டு சிங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. தப்பு கணத்துல போட்டுக்கோ. அப்படிலாம் பேசக்கூடாது, புரியுதா? அப்படியா? ஆமாண்டா, இது சும்மா பேச்சுவார்த்தை. ஓஹோ, ஆமா. சரி வா. சிந்து இப்பதான் தூங்கினா, பாத்துட்டு வந்தேன். விடிஞ்சா மண்டபத்துக்கு போனோம். அதுவும் நாளைக்கு முக்கியமான நிகழ்ச்சி. அபிமன்யு அங்கிளும் ரத்னாப்பாவும் என்ன பேசிக்கிறாங்களோ அவங்க பேச்சு முடிவுல தான்டா இருக்கு சிந்து கல்யாணம் என்ன ஆகும்னு. அதனால வா, இப்ப போய் தூங்கலாம். சரிடா. சரத்து, நீ சொன்னதெல்லாம் உண்மையா? என்னடா? அதான் இந்த பேச்சுவார்த்தை. ஐயோ, உண்மைதான்டா. அப்பனா இதுக்கு பேரு ரொமான்ஸ் கிடையாது. நோ, அதெல்லாம் கிடையாது. வா போலாம். நான் சிங்கிள் பசங்கன்னு சொல்லி என்னை எப்படியெல்லாம் ஏமாத்துறியடா. கவனிச்சுக்கிறேன். சீக்கிரம் உன்னை கவனிச்சுக்கிறேன்.